ஏன் முடியாதுங்க? வயசானவங்க போய் அடிச்சிருக்கிறாங்க, சொந்தமா உழைக்கிறவங்களை கூட ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க, காலை எட்டி வரைச்சாங்க. மிட்டாய் தாத்தா சித்தர்ன்னு சொன்னா நம்புவீங்களா? போட்டு வட்டி ஏமாத்தி கடவுளோட பிளெஸிங் இருந்தாதான் இவ்வளவு வருஷம் உயிர் வாழ முடியும். தாத்தாக்கு இப்ப 121 வயசு ஆகுதுங்க. பரவாயில்ல குடிங்க. தாத்தா இந்த வயசுலயே உழைச்சு சாப்பிடுறாரு. உங்ககிட்ட காசு வாங்குறேன்னா அது பிச்சை கொடுக்கல. வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுல தாத்தா 80 வருஷமா குடியிருக்காரு. இது வந்து குளுக்கோஸ் மிட்டாய்ங்க. இவர் கைப்பக்குவது தான் அவ்வளவு பேர் நம்பி வாங்குறாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் vlog தான் பார்க்க போறீங்க. இப்ப நம்ம மிட்டாய் தாத்தா தான் பார்க்க போறோம். என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா யாருன்னு? 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னு, இங்க ஸ்டிக்கர் கூட ஒட்டிட்டு போனேன்னு ஞாபகம் இருக்கா? சேலத்துல இருந்து வர உங்களை பார்க்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உள்ள வரலாமா? சும்மா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிட்டாய் போடுறேன். என்ன மிட்டாய் இது? குளுக்கோஸ் மிட்டாய். இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா செய்யறதுக்கு? சாயங்காலம் தான் முடியும், மலையாளம் போட முடியாது. சாப்பிட்டீங்களா முதல்ல? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. சேஸ் போடுங்க, சேஸ். இது போதுமா? எனக்கு இல்ல கிளாஸ் அடிங்க, கிளாஸ். இப்படி இப்படி. சேஸ். ஒரு ஹாய் சொல்லுங்க. பாய் பாய். பாயா? ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். என்ன இல்ல, நான் தண்ணி குடிக்கிறதெல்லாம் தெரியும். ஆமா, சக்கரெல்லாம் கரெக்டா இருக்கா தாத்தா? நல்லா இருக்கு. பாருங்க, வயசானவங்க போய் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு வீங்கி இருக்கா தாத்தா? ஆமா. என்ன பண்ணாங்க? காலை எட்டி வரைச்சாங்க, காலு வீங்கிருக்கு. முதுகுல அடிச்சாங்க. பைப்லயா கையிலயா? வயிற்றுலையும் அடிச்சாங்க, கையிலையும் அடிச்சாங்க, தலையிலையும் அடிச்சாங்க. பின்னால் நண்டுக்கு முதுகுல குத்துனாங்க. இப்போ கை பரவாயில்லையா? கை நல்லா இருக்கு, உருண்டை பிடிக்க முடியல. நான் மிட்டாய் வியாபாரம் பண்றேன். தேங்காய் வாங்கினேன். ஒரு நாளைக்கு 4000 ரூபா 3000 ரூபா 2 நாளைக்கு தரம் கொடுக்குறேன். இந்த காசை வாங்கிட்டு நான் போய் கொடுக்கலன்னா அவர் வந்து வாங்கிட்டு போகிறாரு. 2000 3000 தேங்காய் வாங்கினேன். தேங்காய் வாங்கி வந்து 1 காய் 2 காய் வாங்கினது அடவு ஆகி போயிடுச்சு. நான் மாற்றிடலன்னு சொன்னேன். என்னை ஏற்றிக்கிட்டு மிதித்தாங்க, காலில் அடித்தாங்க, சிரிப்பு 4 காலிலே உரைச்சாங்க. ஏன்னா என்னை இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஒரு தேங்காய்க்காரப்ப. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து கையில் அடி, காலில் அடி, நெஞ்சில் அடி, முதுகில் குத்து, இந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு போயிட்டேன். இன்றைக்கி வந்து நான் டாக்டர்கிட்ட போய் ஊசி 3 ஊசி 4 ஊசி போட்டு வந்துருக்கேன். மாத்திரையும் கொடுத்துருக்கேன், குடிக்க மாத்திரை கொடுக்க. அதுக்கு இந்த வயிற்றில் பொண்ணாக இருக்குன்னுட்டாக அந்த மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி செய்கிறான்னு வந்து கேட்கணும்னாலும் கேட்கலாம். வந்து அவன் என் கூட சந்தைக்கு வரான். ஏன்னா நீங்கள் அந்த தேங்காய்காரனை போய் கேளுங்க வாங்க அப்படின்னாக்கா எல்லாம் வந்துடுவாயே. வருவாதா வரமாட்டாங்களா? வருவாங்க. நான் நல்லா இருக்கட்டும், ஏன்னா நம்ம தொண்டை விடுறாரு, ஏன்னா அவன் செஞ்சது செய்தான், தப்பாக செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். அவன் அப்படி நினைக்கல. ஏமாத்தி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அதான் அந்த 1300 ரூபா ஏமாத்தினது. தொட்டு பார்க்கலாமா? வலிக்குதா? தேங்காய் மாற்றல் என்ன? ஒரு வயசானவங்களை வெட்டி வைக்கலாமா? தப்பு தானே? ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க. என்னைக்கு அவங்க கை வைக்கிறாங்களோ அவங்க குட்டிக்காராக தான் போயிடுவாங்க. நல்லா இருக்க மாட்டாங்க. என்னை மோசம் பண்ணாக்கா எவ்வளோ வயசா இருக்கு. மருந்து காமிச்சிங்களா? மருந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? மருந்து குடிச்சிட்டு இருக்கேன். 1 பாட்டில் இருக்குங்க. இங்க பாருங்க. கொடுக்க முடியாதுங்க. அவ்வளவுதான், நான் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? ஆமா. ஏன்டா என் அளவுக்கு அடியும் பட்டிருக்கேன். கேஸ் இங்க பாருங்க, யார் அடிச்சாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. தெரியுமா? இதெல்லாம் வர சொல்லப்பட்டதா? தேங்காய் மாற்றணும். இந்த எல்லாரும் கடை இப்போ இந்த புதுசாக கடை வந்துட்டு தேங்காய் மாற்றிடுறாரு. இவருக்கு மாற்ற முடியாதுங்கிறாரு. அப்போ தேங்காய் நீங்கள் 2 காய் வாங்கிடுங்க, அழுகி போயிடுச்சு. நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடுங்க. மாற்றி கொடுக்கணும். மாற்றி கொடுக்கணும். அது ஆமா. பாருங்க, ஒரு தடவை கொடுக்கல, மற்ற தடவை எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு தடவை கொடுக்கல. 100 தேவை வாங்கியிருக்கேன். 10 தேவைலாம் சொல்லாதீங்க, போய் சொல்லக்கூடாது. போய் சொல்ல. நீங்க உங்க காசு எனக்கு வேணாம், எனக்கு வேணான்னு 10 தடவை சொன்னீங்கல்ல. உங்க காசு எனக்கு வேணான்னு 10 தடவை சொன்னீங்க. எனக்கு தேவை இல்லை. நான் இப்போ என்ன கணக்கு முடிஞ்சிருச்சு. என் கணக்கை நான் பார்த்தா முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட பில்லு கொண்டாந்து தரவா? இந்த பில்லு எல்லாம் நீங்க இது பண்ணி வச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காது. இப்படி போய் சொல்லாதீங்க ஐயா. நான் கொடுத்ததால ஏன் சம்பளத்தை பிடிக்கிறாரு அவரு? வயசானவர் பார்த்து அனுசரிச்சு போங்க. என்ன பண்றது? நாங்க கொடுத்து தாங்க அவர்கிட்ட கொடுக்கும் போது நான் வாங்கிக்கிறோம். ஒரு வாயாலே இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, இருக்கட்டும். அது ஏன் சம்பளத்தை பிடிப்பாரு, நான் கொடுத்துக்கிறேன். கொடுங்க. 1000 அந்த சம்பளம் பிடிச்சாலும் வந்துடும், திருப்பி டபுள் மடங்கா வந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க. அது அவருக்கு தெரியணும்ல. 1130 ரூபா பில்லு அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், நான் ஒன்று வச்சிருக்கேன். என்ன கருத்து வாங்க பாக்கிறேன். போன் பண்ண 1000 ரூபாய் கொடுக்கணும்டாரு.
இப்போ 1130 பெருசு. நமக்கு பணம் பத்தாம நம்ம அலைகிறோம். ஃபைனான்ஸ் கட்டணும். என் காசு போட்டு என் காசு செஞ்சு புரியுது. இப்படி போட்டு வட்டி ஏமாத்தி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, என் காசை செஞ்சு இவருனால தாங்க நான் அடிபட்டேரு. நீங்க 1300 தரணுமாமா? புதுக்கு எனக்கு 20 ரூபாயா? சரி காசு தரேன் இருங்க, 5 ரூபா. நல்லாதாங்க இருக்கு, இங்க பாருங்க. நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் இருக்கணும், சீக்கிர நோய் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம மிட்டாயை வாங்கி செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும். ஆகியத்தையோட உங்கள் குடும்பத்தோட ஒற்றுமையாக வாங்கணும். எங்கே போனாலும் நல்லா இருக்கணும். இந்த காரியம் எல்லாம் வெற்றி அடையும். நல்லா இருக்கு கிடைக்கும். கை கொடுங்க. நல்லா இருக்குண்ணே, எல்லாம் வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அப்படி 3 மாசம் கழிச்சு வரேன் நான். வாங்க.